சீத்தையின் உயிரை காக்க. அப்படியே ராமச்சரித்திரத்தில் இதுவரை என்ன நடந்ததோ அப்படியே ஒரு ரீகாப் சொல்லிடுறார். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில்சூழ் அரங்கநகர் அப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவாரார் துணை என்று துளங்கும் நல்ல அமரர் துயர்த்தீர வல் அரக்கர் இலங்கை பாழ்படுக்க எண்ணி மண் உலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் அணிநகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் கௌசலை தன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்விகாக்க நடந்து வந்ததிர்ந்த தாடகைதன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் திண்சிலை இருத்து மைதிலியை மணம் புரிந்து 21 கால் அரசு களைகட்ட மழுவாளி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் செற்று அம்பொனெடு மணிமாட அயோத்தி எய்தி அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கைவன் கூனி சொற்கொண்ட கொடிய கைகேசி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மறாது ஒழிய குலக்குமரா காடு உரையப்போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாதே ஈன்றெடுத்த தாயரையும் ராஜ்யமும் மாங்கொழிந்து மைவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து கலன் அணியாதே காமர் எழில் விழல் உடுத்து அங்கங்கள் அழகு மாறி மானமரு மென்னோக்கி வைதேகி இன்துணையா இளங்கோவும் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் பத்தி உடை குகன் கடத்த கங்கை தன்னை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனி உண்டு வியன் காண மரத்தின் நிழல் கல்லணை மேல் கண் துயின்று சித்திரக்கூடத்து இருப்ப தயரதன் தான் நின்மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையும் நீழ்வானில் போக்க என்பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில்சாரல் சித்திரக்கூடத்து ஆனை புரவி தேரோடு காலாள் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிய தம்பிக்கு மரவடியை வான் பனயம் வைத்து குவலைய துங்க கரியும் பரியும் இராஜ்யமும் எங்கும் பரதற்கருளி விடை கொடுத்து திருவுடைய திசைக்கருமன் திருத்தப் போய் தண்டகாரண்யம் புகுந்து மறை முனிவர்க்கு அஞ்சேல்மின் என்று விடை கொடுத்து வெங்கண் விரல் விராதனுக வில் குனித்து வன் தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்தெழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறங்கொண்ட சுடுசினத்த சூர்பனகாவை கொடி மூக்கும் காதிரண்டும் கூரார்ந்தவாளால் ஈராவெடுத்து கரனோடு தூடனன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை ஓடி புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமலி வேர்க்கணாளை அகல்விப்பான் ஓர் உருவாய் மானை அமைத்து சிற்றையிற்றில் முற்றல் மூங்கில் 3 தண்டத்தனாய் வஞ்சித்து இலைக்குரம்பில் தனியிருப்பில் கனிவாய் திருவை பிரித்து நீழ்கடல் சூழ் இலங்கையில் அரக்கர் குடிக்கு நஞ்சாக கொடுபோய் வம்புலாங்கடிகாவில் சிறையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்செற்று அலைமலி வேர்க்கணாளை அகன்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்த தேற்றி கங்குலும் பகலும் கண் துயில் இன்றி கானகம்படி உலாவி உலாவி கணை ஒன்றினால் கபந்தனை மடித்து சபரி தந்த கனி உவந்து வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் 7 எய்து உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானரக்கோன் உடன் இருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசை கருமந்திரத்தி திரள் விளங்கு மாருதியும் மாயோன் தூதுரைத்தல் செப்ப சீராரும் திரளனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நீள் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முலைமடவாள் வைதேகி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம்போது இனிதிருத்தல் மல்லிகைமா மாலை கொண்டங்கு ஆர்த்ததுவும் கலக்கியமா மனத்தனளாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப் போவென்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடங்கு ஏகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திரக்கூட திருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட மூவுலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுவும் பொன்னொத்த மான் ஒன்று புகுந்தினிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம். இத்தனையும் ராமன் சொன்ன அடையாளங்கள்.
அவன் சொல்லி நான் அறிந்து கொண்ட விஷயங்கள் அப்படின்னு தான் ராமதூதன் என்பதையும் நிரூபிச்சுட்டு ராமாயணத்தையும் பாடிட்டு சீதையின் உயிரையும் காப்பாத்திட்டு அத்தோட நிக்கல. இதெல்லாம் சொல் அடையாளம், அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம். ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குழலாள் சீதையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து உகக்க, அந்த மோதிரத்தை கண்ணில் வைத்து கொண்டு உச்சிமேல் வைத்து தன் கண்ணீரால் அந்த மோதிரத்துக்கு ஒரு திருமஞ்சனமே பண்ணி அபிஷேகமே பண்ணி அந்த மோதிரத்துக்குள் ராமனையே கண்டு. இந்த பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் பாடுகிறார், திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஓக்குமா அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தனளால் மலர்குழலாள் சீதையுமேனு. அங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் பெரியாழ்வார் திருமொழிக்கு. அந்த கணையாழிக்குள் ராமனுடைய விரலை கண்டாள் சீதை, அந்த விரலோடு சேர்ந்த கையை கண்டாள், கையோடு சேர்ந்த தோளை கண்டாள், தோளோடு சேர்ந்த திருமேனியை கண்டாள், மோதிரத்தில் ராமனை கண்டு ராமனையே ஆற தழுவிக்கொண்டு ஆனந்தப்பட்டாள் சீதை. அப்படி அழுது பிராணனை விடணும்னு நினைச்ச சீதைக்கு அடையாளம் சொல்லி மோதிரத்தை காட்டி ஆனந்தம் தந்து உயிரை காத்தான் ஹனுமான். இது ஹனுமானுடைய அடுத்த பெருமை.